இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அமெரிக்காவில் ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக அறிவித்தார் அதிபர் டிரம்ப். ஆங்கிலத்தை அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வமான ஆட்சி மொழியாக நிர்ணயித்து அந்நாட்டு அதிபர் டிரம்ப் அரசாணையில் கையெழுத்திட்டார். பெடரல் அரசு நிர்வாகம் மற்றும் அரசிடம் நிதி பெறும் அமைப்புகள் பிற மொழி பேசுபவர்களுக்கு உரிய மொழிபெயர்ப்பு உதவிகளை வழங்க வேண்டும் என 90களில் அதிபர் கிளின்டன் பிறப்பித்த உத்தரவு இதன் மூலம் நீக்கப்பட்டுள்ளது. இனிமேல் மொழிபெயர்ப்பு உதவி வழங்குவது அந்தந்த அமைப்புகளின் முடிவுக்கு உட்பட்டது. உலக அளவில் ஆங்கிலத்தை முதல் மொழியாக பேசுவோரில் 2/3 பங்கினர் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர். அமெரிக்காவில் பரவலாக பேசப்படும் ஆங்கில மொழி அமெரிக்க ஆங்கிலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கிலாந்திலும் அமெரிக்க குடியேற்ற பகுதிகளிலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மாதிரியான ஆங்கிலம்தான் பேசப்பட்டது. பின்னர் காலப்போக்கில் ஆங்கில ஒலிப்பு முறை மற்றும் எழுத்தில் மாற்றம் ஏற்பட்டது. அமெரிக்காவில் 350க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. ஆனாலும் வெள்ளை மாளிகை ஆவணங்களில் எப்போதும் ஆங்கிலம் மட்டுமே இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலான நாடுகளில் நேற்று நோன்பு தொடங்கியது. நோன்பு முதல் நாள் முன்னிட்டு மாலை பாகிஸ்தான் மிகப்பெரிய நகரமான கராச்சியில் சிறப்பு ரமலான் தொழுகைக்காக நாட்டின் முஸ்லிம்கள் பள்ளிவாசல்களை திரண்டனர். பாகிஸ்தானில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு பள்ளிவாசல்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தொழுகைக்கு பின்னர் கராச்சி மக்கள் சுஹோர், அதாவது ரமலானின் நோன்பு முதல் நாளுக்கு முன் உண்ணும் உணவை தயார் செய்ய இறுதி நேர பொருட்களை வாங்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததை காண முடிந்தது. பாகிஸ்தானில் நோன்பு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தோன்றும் புதிய பிறையை பார்த்து தொடங்கப்படும். உலகின் பிற பகுதிகளில் நோன்பு தொடங்கிய ஒரு நாளுக்கு பிறகே பாகிஸ்தானில் நோன்பு தொடங்குகிறது. பாகிஸ்தான் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் நாடுகளில் ஒன்றாகும். அந்நாட்டில் உள்ள 24 கோடிக்கும் மேற்பட்ட மக்களில் 90 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகின்றனர். மேலும் அவர்களில் பெரும்பாலோர் புனித மாதத்தில் நோன்பு நோக்கிறார்கள். பினாங்கு பாலத்தில் விபத்து, 2 பலத்த காயங்களின்றி மீட்பு. பினாங்கு பாலத்தில் தொழிற்சாலை பேருந்து ஒன்றுடன் மோதி சலங்களின் வாகனம் விபத்துக்குள்ளானதில் 46 வயது பெண் ஒருவரும் 58 வயது ஆடவரும் பலத்த காயங்கள் எதுவும் இன்றி உயிர் தப்பினர். நேற்று காலை 9:20 மணிக்கு இவ்விபத்து நிகழ்ந்ததாக ஜார்ஜ் டவுன் துணை OCPD சூப்பரிண்டென்டென்ட் லீஸ்வி சேக் தெரிவித்தார். பேருந்து நடுத்தடத்தில் இருந்து வலது தடத்திற்கு மாறி செல்லும் போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் தெரிவித்தார். இவ்விபத்தில் ஓட்டுநரும் அவரின் பயணியும் சொற்ப காயங்களுக்கு ஆளாகினர். அதோடு 53 வயதான பேருந்து ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினர். 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் 43 கீழ் இவ்விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை நிறுத்த அமெரிக்கா அதிரடி முடிவு. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. நாட்டோ அமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா போர் தொடுத்தது. போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்து வந்த அமெரிக்க ஆயுதங்கள் ராணுவ உதவிகளை செய்து வந்தது. அதேபோல் உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகளும் ஆதரவு அளித்தன. இதனிடையே அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்ப் உக்ரைன் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து விலகினார். ரஷ்யாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதின், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் தொலைபேசியில் பேசினார். இந்த விவகாரத்தில் டிரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. இதற்கிடையே டிரம்ப் ஜெலன்ஸ்கி நேருக்கு நேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமங்களை அமெரிக்கா எடுத்துக்கொள்வது தொடர்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு சென்றார். அப்போது வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பில் டிரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் கேட்ட கேள்வியால் அதிருப்தி அடைந்த ஜெலன்ஸ்கி தனது கருத்தை தெரிவித்த போது டிரம்ப் குறுக்கிட்டு அவரை கண்டித்தார். மேலும் வான்ஸும் கண்டிக்கும் வகையில் பேசினார். அமெரிக்காவில் மீண்டும் சாதனை படைத்தார் அசிம். நாட்டின் தேசிய ஓட்டப்பந்தய வீரர் முகமது அசீம் முகமது ஃபமி அயலகத்தில் மீண்டும் ஒரு சாதனையை படைத்துள்ளார். அமெரிக்காவில் நேற்று நடைபெற்ற 60 மீட்டர் உள்ளரங்கு ஓட்டப்பந்தயத்தில் 3ஆம் இடம் பிடித்து தேசிய சாதனையை முறியடித்துள்ளார். 2024 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கும் முகமது அசீம் அமெரிக்காவின் டெக்சஸில் உள்ள பிரையன் கோலாஜ் ஸ்டேஷனில் நடைபெற்ற
60 மீட்டர் போட்டியின் இறுதி சுற்றில் 6.5 வினாடிகளில் ஓட்டப்பந்தயத்தை முடித்து 3ஆம் இடத்தை பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். முதலிடத்தை அமெரிக்க வீரர் 6.54 வினாடிகளில் கடந்து சாதனை படைத்த வேளையில் 1 வினாடி வித்தியாசத்தில் நைஜீரிய வீரர் 2ஆம் இடத்தை வென்றுள்ளார். அமெரிக்காவின் ஆர்பன் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் ஆசிம் அங்குள்ள தடகள போட்டியில் பங்கேற்று சாதனைகளை படைத்து வருகிறார். இந்திய சமுதாயத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த இவ்வாண்டில் இதுவரை 30 கோடி ரிங்கெட் ஒதுக்கீடு. இந்திய சமுதாயத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த இவ்வாண்டில் பிப்ரவரி வரை 2 மாதங்களில் 30 கோடி ரிங்கிட்டை மடானி அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. அதோடு இவ்வாண்டு முழுவதும் மேலும் அதிகமான திட்டங்கள் வகுக்கப்பட்டு பின்னர் அறிவிக்கப்படும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாடு துணை அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இவ்வாண்டு இதுவரை ஒதுக்கப்பட்ட 30 கோடி ரிங்கெட்டில் இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவிற்கு 10 கோடி ரிங்கிட், ஸ்பூமி எனப்படும் இந்திய தொழில் முனைவோர் கடனுதவி திட்டத்திற்கு 10 கோடி ரிங்கிட் மற்றும் பீஃப் ஐ எனப்படும் பேங்க் ராக்யாட் இந்திய தொழில் முனைவோர் நிதியளிப்பு திட்டத்திற்கு 10 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2 மாதங்கள் இந்நிதி விநியோகிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்தியர்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்த பல புதிய முயற்சிகளை கையாளவிருப்பதாக ஸ்ரீ ரமணன் கூறினார். அதன் தொடர்பில் தனது அமைச்சின் கீழ் உள்ள பல நிறுவனங்களுடனும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியர்களின் எதிர்பார்ப்பை புரிந்து கொள்ளும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வப்போது தம்மை தொடர்பு கொண்டு அண்மைய தகவல்களை பெற்றுக் கொள்வதாக ரமணன் தெரிவித்தார். 2 பேருந்துகள் விபத்து, 37 பேர் பலி. தென்மேற்கு பொலிவியாவில் புறநகர் சாலையில் சனிக்கிழமை அதிகாலை 2 பேருந்துகள் விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 37 பேர் உயிரிழந்தனர். மேலும் 39 பேர் காயமடைந்துள்ளனர். உயூனி பகுதியில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் அந்நாட்டு நேரப்படி காலை மணி 7க்கு இவ்விபத்து நிகழ்ந்தது. அதில் ஒரு பேருந்து லத்தீன் அமெரிக்காவில் தற்போது மிக முக்கியமான விழா நடைபெற்று வரும் ஒரைரோ பகுதியை நோக்கி பயணித்தது. விபத்தில் காயமடைந்தவர்களில் சிலர் இடிபாடுகளில் மாட்டிக்கொண்டதால் அவர்களை காப்பாற்றுவதில் சிரமத்தை எதிர்நோக்கி உள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். பேருந்துகளின் ஓட்டுநர்கள் உட்பட காயமடைந்தவர்கள் அனைவரும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொலிவியாவின் மறைப்பாங்கான பராமரிக்கப்படாத மற்றும் மேற்பார்வை குறைவாக உள்ள சாலைகள் உலகிலேயே மிகவும் ஆபத்தான சாலைகளில் அடங்கும். அந்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 1400 இறப்புகள் பதிவு செய்யப்படுகின்றன.